ஒருவேளை அந்த படத்துக்கோ இது சேதம் ஏற்பட்டிருந்தா வேறு மாதிரியான வன்முறையை வந்து விஜய் செஞ்சிருப்பாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் படம்லாம் விஜய் கையில் இருக்கிற எந்த தகுதியும் இல்லை. இந்த தகுதியை விஜய் இழந்துட்டார். நேற்று வந்து எனக்கு அம்பேத்கர் வந்து கொள்கை தலைவர்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் என்ன அம்பேத்கர் பற்றி தெரியும்? தலைவர் விஜய் தாவேக கட்சி, அந்த கட்சி எவ்வளோ அதிகமான வாக்கு வாங்குவதோ அந்த வாக்கு திமுகவை 1% பாதித்தார். இன்னைக்கு விஜய் கொண்டுட்டு போகிறதே வந்து ஆர்எஸ்எஸ் சனாதன அரசியல். விஜய் நான் என்டிஏ கூட்டணியிலே வந்து அதிகாரப்பூர்வமாக தான் இல்லை, மற்றபடி அவரும் என்டிஏ தான். இன்றைக்கி நாகரிகமாக போய்கிட்டு இருந்த அரசியல் வந்து இன்றைக்கி அநாகரிகமான பேச்சுக்களில் போயிடுச்சு. ஆனால் 2 பேருமே பண்ணுறாங்க, திமுக ரெண்டுமே பண்ணுது. ஆமாம், இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் தான் காரணம். விஜய் தான் காரணம். இல்லை, உதயநிதி அவர்கள் நீண்ட காலமாக வந்து காலில் விழுந்த ஃபோட்டோ காட்டிகிட்டு இருந்தவர் இப்போ கட்சியை வச்சு மூஞ்சி மறைச்சிட்டு போகிற ஃபோட்டோவை காட்டிகிட்டு இருக்காரு. இந்த எலெக்ஷனோட ரெட்டல்ன்ற ஒரு சின்னமே அழிஞ்சிரும். அடுத்த பாஜகவோட மாநில தலைவரே திரு எடப்பாடி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ அதிமுக யார் தலைவராக இருப்பாங்க? அதிமுகன்ற கட்சியே இல்லைப்பா, இருக்காதுன்னு சொல்கிறேன். அப்புறம் யார் தலைவராக இருப்பாங்கன்னு சொல்கிறேன்? அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அப்படின்றத ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறப்பே அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணிடுறது. இப்போ கூட்டணி கட்சியில் உள்ளுவகங்கள் தலையிட மாட்டேன்னு அமித்ஷாவே பேசியிருக்காரு. திமுக ஸ்ட்ராங்காக சொல்லுத மதச்சார்பற்ற கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லுது. அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி ஏன் சொல்ல? அமித்ஷா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற பார்த்தீங்கன்னா நான் கேட்குறது பதில் சொல்லுங்க. ஏடிஎம்கே அழிக்கவே முடியாது, அழியாதுன்னு சொல்கிறேன்ல, இதுக்கு நீங்கள் முடியாதுன்னு நான் சொல்றேன். அடுத்த தேர்தலுக்கே இதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமாம், அடுத்த தேர்தல் காணாமல் தான் போகும். இதுக்கு நீ பதில் சொல்லு தம்பி. நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ், லயனா பிரீமியம் டேட்ஸ். நாளேஷர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்த்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவரிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திரு லெனின் அன்பரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் வந்து பாஜக கால் ஊன்ற முயற்சி பண்ணுது அப்படின்ற விஷயங்கள் திமுக தீவிரமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. திமுகவை தாண்டி கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா போன்ற கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து திமுக பாஜக கால் ஊன்றது அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் இப்போ அதுக்கான ஸ்பேஸ் இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியாக வந்து பாஜக எவ்வளவோ ட்ரை பண்ணியும் ஒரு சில விஷயங்கள் பாஜகவில் பண்ண முடியாது. திருப்பரங்குன்றம் ஆகட்டும் சரி, பல விஷயங்கள். அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் பாஜக உள்ளே வந்துரும்ன்றதை ஜனங்க ஏற்றுப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாட்டில் பாஜக ஒரு பெரிய சொல்லி பயமுத்துற அளவுக்கு ஒரு பெரிய கட்சியாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாம், தமிழ்நாட்டை அச்சுறுத்தக்கூடிய கட்சி பாஜக தான். தமிழ்நாட்டை அச்சுறுத்தக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் கிரவுண்ட் லெவலில் எம்எல்ஏ ஜெயிக்கிற அளவுக்கு பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கா, களத்தில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் அதிமுக முதல்ல சவாரி செய்கிறாங்களே. என்ன இப்போ எடப்பாடிக்கு வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இல்லை, நிரந்தரமாக எதிர்கட்சி தலைவரை வாய்ப்பாத்து கிடைக்குமே அப்படின்றதுக்காக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறார். இனி ஒரு காலத்தில் வந்து எழுதி வச்சுக்கோங்க தம்பி, இந்த எலெக்ஷனோட ரெட்டல்ன்ற ஒரு சின்னமே அழிஞ்சிரும், தாமரை தான் வரும். அதில் எந்த மாற்றம் இல்லை சார். ஒரு நீண்ட காலம் ஆட்சி செய்த ஒரு கட்சியாக இருக்கு, 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி, ஒரு நீண்ட நிறைய வரலாறு கொண்ட கட்சி. திமுக எவ்வளோ இருக்கோ அதில் யாருக்கூடிய ஒரு சரி. அப்போ அம்மையார் ஜெயலலிதா வந்து பாஜக பற்றி தெரியாமையே வந்து இறுதி வரை அவங்க கூட கூட்டணி சொன்னாங்களா? பாஜகவோட கூட்டணி வச்சது தப்பு, திருப்பி அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ அந்த அம்மா ஜெயலலிதா செஞ்சது தப்பா, சொன்னது தப்பா? அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ அந்த அம்மா நம்ம முன்னாள் தலைவர் ஜெயலலிதா அம்மா சொன்னது தப்பா? இல்லை, அவங்க சொல்றது மறந்துட்டாங்களே. இப்போ அவங்க இல்லாதனால அந்த கட்சி அதை தான் தம்பி நான் சொல்கிறேன். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா ரெட்டலைன்ற ஒரு சின்னம் இருக்காது. நீங்கள் எழுதி வச்சுங்க, ரெட்டலைன்னு ஒரு சின்னம் இருக்காது. ரெட்டலைன்னு ஒரு சின்னம் இருக்காது, அந்த சின்னம் வலுவாக இருக்காது. பிஜேபி இருக்கும். இது பிஜேபியோட மாநில தலைவரே எடப்பாடி தான் இருப்பார். நீங்கள் எழுதி வச்சுங்க. சத்தியம் தம்பி, சிரிக்காதீங்க. பிஜேபியுடைய மாநிலத்தை அடுத்த மாநில பாஜகவோட தமிழ்நாடு விங்க அதிமுக இருக்கும்னு சொன்னா ஒரு ஞாபகம் இருக்கு. பாஜகவோட மாநில தலைவராக எடப்பாடி எப்படி இருப்பான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சொல்றேன்னப்பா, அடுத்த பாஜகவோட மாநில தலைவரே திரு எடப்பாடி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ அதிமுக யார் தலைவராக இருப்பாங்க? அதிமுகன்ற கட்சியே இல்லைப்பா, இருக்காதுன்னு சொல்கிறேன். அப்புறம் யார் தலைவராக இருப்பாங்கன்னு சொல்கிறேன்? இல்லை, அது எப்படி ஒரு கட்சி மொத்தமாக இல்லாமல் போயிடும், ஒரு பெரிய ஒரு இதில் சீன்லேயே இல்லாமல் போய்டுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கல்ல. ஆல்ரெடி விஜயும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு. 2 பேருக்கு தான் வந்து 2 கூட்டணி போட்டி, ஒன்று டிவிக்கே இன்னொரு டிஎம்கேன்றாரு. களத்திலே இல்லாதவங்க விஜய் சொல்றது டார்க்னஸை நோக்கி கல்லெறிய கூடாது அப்படின்றாரு. எல்லாரையும் அதிமுக மேலே அப்படி ஒரு விஷயம். விஜய் சொல்றதுக்கான காரணம் என்ன?
அப்போ இரு அப்போ விஜய் கண்ணுக்கு அதிமுக தெரியலையா? நான் சொல்றது நீங்க எப்படின்னு சொல்லி கேக்குறீல்ல, அப்ப விஜய் கண்ணுக்கு அதிமுக தெரியல. அதான் கேட்குறேன், எப்படி நீங்க எல்லாரும் அந்த ஒரு அசம்ஷனுக்குள்ள வந்துடுறீங்க? களத்துல அவ்வளவு நாளா இருந்த ஒரு கட்சி இங்க இப்பதான் தமிழ்நாட்டுக்கு அதிமுக எதுவுமே செய்யல நம்ம சொல்ல முடியாதுல்ல. சைக்கிள் கொடுக்க ஸ்கீம் ஆகட்டும் சரி, அம்மாவனமாகட்டும் சரி, தொட்டில் குழந்தை திட்டமாகட்டும் சரி, இந்த மாதிரி பல விஷயங்கள அதிமுகவும் வந்து தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கு. ஏறக்குறைய திமுக இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணியா? அதிமுக தலைமையிலான தேசிய நான் ஜனநாயக கேக்குது கூட்டணி பதில் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லிட்டு நான் கேக்குது பதில் சொல்லுங்க. திமுக ஸ்ட்ராங்கா சொல்லுது மதச்சார்பற்ற கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லுது. அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி ஏன் சொல்ல? அமித்ஷா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற நான் கேக்குது பதில் சொல்லுங்க. ஏடிஎம்கே அழிக்கவே முடியாது, அழியாதுன்னு சொல்றேன்ல, இதுக்கு நீங்க முடியாதுன்னு நான் நீங்க சொல்றேன். அடுத்த தேர்தலுக்கே இதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா, அடுத்த தேர்தல் காணாம தான் போகும். இதுக்கு நீ பதில் சொல்லு தம்பி. மதச்சார்பற்ற கூட்டணியோட தலைமை திராவிட முன்னேற்ற கழகம் தான் பகிங்கரமா நாங்க சொல்றோம். அதிமுக தலைமையிலான கூட்டணி நீங்க சொல்லுங்கன்ற. இல்லை, அதிமுக காரங்க அதை சொல்லிக்கிறாங்களே அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு விஷயம். அமித்ஷா அவர்கள் பேசுகிறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அப்படின்றதான் ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறப்பே அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அந்த கூட்டணி கட்சிகள் யார் இருக்கணும் வேணாம், அந்த கூட்டணி கட்சிகள் உள்ளுவகங்கள் தலையிட மாட்டேன்னு அமித்ஷாவே பேசியிருந்தார். அவ்வளோ ஒரு வலிமையான தலைவர்ல எடப்பாடி. இந்த கூட்டணிக்கு ஒரு தலைவரா? வலிமையான தலைவர்லாம் இல்லை. இருங்க ஒரு நிமிஷம். தேசிய தலைமை வந்து இவரை பார்க்கணுமா, இவரு டெல்லி வரணுமா? தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே நீங்கள் எங்கேயாவது நீங்கள் பார்த்துக்கிறீங்களா கூட்டணி என்னை வச்சுக்கங்க நாங்கள் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு? எம்ஜிஆராக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா இருக்கட்டும், அதிமுக தலைமையிலேருந்து யார் போயிருக்காங்க டெல்லிக்கு போயிட்டு வெயிட் பண்ணி கேட்டிருக்காங்க? எடப்பாடி போறாரு. அப்பயே தெரியலையா அந்த கட்சியோட வலிமை இல்லை, கட்சி அழிஞ்சு போச்சுன்னு தெரியல. இல்ல, அது எடப்பாடிக்கும் அவருக்குமான தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கலாம், இல்ல கட்சி சார்ந்த விஷயம். ஏங்க அது எடப்பாடி ஏதாவது ஒரு தம்பி நான் சொல்லுங்க இருந்திருக்கலாம். நாங்க சொன்னா வந்து காழ்ப்புணர்ச்சியில பேசுன்னு அதை நீங்களே சொல்லல. என்ன அப்படின்னா, இந்த பக்கம் எடப்பாடியுமே நம்ம ஒரு பக்கம் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஏன் அப்படின்னா, ஒரு மிக நீண்ட எதிரிகள் வந்து ரொம்பவே வந்து எடப்பாடிக்கு இருந்தாங்க. எதிரிகள்லாம் அவங்க எதிரியை கேட்டால் இவர் துரோகி, காலவாரி விட்டு பதவிக்கு வந்தார்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்றாங்க. சசிகலா ஆகட்டும் சரி, டிடிவி தினகரன் ஆகட்டும் சரி, ஓபிஎஸ் ஆகட்டும் சரி, புகழேந்தி கேசிபி மாதிரியான ஆட்கள் ஆகட்டும் சரி, எல்லாருமே வந்து எடப்பாடிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க யாருமே இல்லையே. அமமுகவை வந்து பார்த்தீங்கன்னா கையிலேயே வச்சுக்கிட்டாரு. இப்போ கூட்டணின்னு வந்துட்டாங்க. சசிகலா அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பித்து அவங்க ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்காங்க. எடப்பாடி இந்த துரோகியை தோக்கடிக்கிறது என்னோட வேலை அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் திமுகலேயே போய் ஐக்கியமாயிட்டாரு. பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இங்கேருந்து போயிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து விஜயோட போயிட்டு ஐக்கியமாயிட்டாரு. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எடப்பாடி வந்து ஃபீல்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதிமுகவை ஒரு ஒற்றை தலைமையை நோக்கி நகர்த்திட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதையும் தாண்டி எதிராக பேசியிருந்த அதிமுக கூட கூட்டணி போகிறதுக்கு பழனிசாமியை நான் திருப்பி சிஎம் ஆக்கிறதுக்கு ஒரு கழுத்தில் தொங்கலான்னு சொன்னேன். டிடிவி அவர்கள் இப்போ அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே வாகனத்தில் ஏறி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒன்று பார்க்க வேண்டியதாக இருக்குது. காங்கிரஸுக்கு 28 தொகுதியே திமுக கொடுக்குது. ஓரளவுக்கு களத்தில் இருக்க கட்சி, காலகாலமாக வந்து ஒரு பெரிய கட்சின்ற ஒரு அந்தஸ்து இருக்குது. பல முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க. மத்தியிலும் மாநிலம் அந்த ஆட்சியில் வந்து பங்குலாம் வகிச்சிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நோக்கி இருக்குது. காங்கிரஸுக்கு 28 சீட்டை திமுக கொடுக்குது. ஓகே, 40-45 சீட் வரைக்கும் கேட்டுட்டு இருந்த பாஜகவை 27 சீட்டில் கட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அண்ணாமலை ஆகட்டும் சரி, எடப்பாடிக்கு யாரெல்லாம் எதிராக வந்து நடுவில் அந்த போன பார்லிமெண்ட் தேர்தல் அப்போ பேசினாங்களோ அவங்க யாருக்குமே சீட்டு கிடையாது. கொடுத்த வேட்பாளர்களும் பெருசாக வந்து ஜெயிக்கிற அளவுக்கான ஒரு தொகுதி கிடையாது. கூட்டணியில் கொடுத்த பல தொகுதிகள் வந்து எடப்பாடி கொடுத்த தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி தொகுதி. தமாகாவுக்கு கொடுத்த தொகுதிகளெல்லாம் 5 தொகுதி சின்னமாக இருந்தாலும் சரி, அதில் 3 வந்து சிட்டிங் மினிஸ்டருக்கு ஆப்போசிட்டான ஒரு தொகுதியை கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கிறப்ப எடப்பாடி இந்த பக்கம் ஸ்ட்ராட்டஜி வைஸில் வந்து அதிமுகவே ஒரு வலிமையான ஒரு கட்சியாக மாற்றுறாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதிமுக வந்து வலிமையான கட்சியாக மாற்றுறாருன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. சரி, வலிமையான கட்சியாக மாற்றுறாருன்னு சொல்கிறீங்களா தம்பி? ஏன் வந்து ஒவ்வொரு முடிவுகளை வந்து தலைமை கேட்டு எடுக்கணும்? தேசிய தலைமை ஏன் கேட்டு எடுக்கணும்? இன்றைக்கி திமுக கூட்டணி தலைமையாக இருக்குதுல்ல, ராகுல் காந்திகிட்ட அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்குறாங்களா? அது கேட்குறாங்களா? திமுக தானே முடிவு போடுது எல்லா விஷயங்களும். திமுக முடிவு போடுதா இல்லையா? திமுக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் பண்ணுறாரு இல்லையா? ஏன் எடப்பாடி வந்து அதுக்கு இது டெல்லி ஓடணும், டெல்லி சொல்கிறது தான் கேட்குறாரு? சரி, இப்போதைக்கு ஆட்சி அதிகார மையம்ன்றது அங்கே இருக்குல்ல. ஆமாம், எது இருக்குது? பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்குது. டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்ற மாதிரி விஷயம்லாம் பேசுறாரு. அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கேள்வியே படாத ஒரு விஷயம். டபுள் இன்ஜின் சர்க்கார்னா இங்கே பாஜக ஆட்சி வரும்ன்ற மாதிரி விஷயங்களை மறைமுகமாக எடப்பாடி அவர்கள் பேசுறாரு. ஆமாம், அது அவங்களோட கட்சி சார்ந்த விஷயங்கள். அதுக்குள்ளே அது ஏன் அப்படி நடந்துச்சுன்னு நம்ம கேட்க முடியாதுல்ல.
யாருக்கு? அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நடுவில் இருக்க அந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தைன்றது நம்ம இப்படி கேட்க முடியாதுல்ல? அதே மாதிரி தான் எங்களையும் கேட்கக்கூடாது. புரியுது? நீங்கள் அவர் தனிப்பட்ட விஷயம் கிடையாது, அரசியல் தனிப்பட்ட விஷயம் இல்லை. அரசியல் வந்து அது வந்து அவங்கள நாங்கள் ஏன் கேட்கக்கூடாது, நீங்கள் இவங்களையும் ஏன் கேட்க? சமீபத்தில் உதயநிதி அவர்கள் நீண்ட காலமாக வந்து காலில் விழுந்த ஃபோட்டோ காட்டிட்டு இருந்தவர் இப்போ கட்சி பச்சு மூஞ்சி மறைச்சிட்டு போகிற ஃபோட்டோவை காட்டிட்டு இருக்காரு. ஆமாம் ஆமாம். இது அதுதான் பாருங்களேன், இன்னைக்கு நாகரிகமாக போய்கிட்டு இருந்த அரசியல் வந்து இன்னைக்கு அநாகரிகமான பேச்சுக்களில் போயிடுச்சு. ஆனால் 2 பேருமே பண்ணுறாங்க, திமுக அதிமுக ரெண்டுமே பண்ணுது. ஆமாம். இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் தான் காரணம். விஜய் தான் காரணம். விஜய் தான் தம்பி காரணம். நீ போன தேர்தலில் இது மாதிரி விமர்சனங்கள் நீ பார்த்துருக்கியா? போன தேர்தலையும் இந்த ஃபோட்டோ சார்ந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அடிஷ்னலாக நீட்டுன்ற ஒரு விஷயம், நீட்டுன்ற முட்டை காமிச்சார், எய்ம்ஸுக்கு ஒரு கல்லை காமிச்சார். இப்போ அது ரெண்டும் வந்து மட்டுப்படுத்தி இப்போ ஃபோட்டோ மட்டும் விஷயங்கள் நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு தப்பு ஒரு அரசியல் காலகட்டத்தில் எல்லாருமே வந்து செய்யறது சகஜமான ஒரு விஷயம் தான். திமுகவுமே பாஜகவோட கூட்டணிலாம் வச்சிருந்துச்சு. மேபி ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி காலில் வந்து பதவி வாங்க வேண்டிய தேவை அவசியமோ திமுக இல்லாமல் கூட்டணி வச்சிருந்தல. அது ஒரு வருஷத்தில் அவங்க வெளியே வந்துட்டாங்க. திமுகவுடைய வெற்றிக்காக விசிக எப்படிலாம் உழைக்குது? நல்லா தான் உழைக்கிறோம். திமுக கூட்டணி உங்களுக்கு ஏதாவது டார்கெட் மாதிரி கொடுத்துருக்கேன், இந்தந்த தொகுதியில் நீங்கள் இது பண்ணணும். ஏன்னா நீங்கள் 8 தொகுதியில் வந்து நிற்கிறீங்க விசிக சார்பில். 8 தொகுதியில் திமுக உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது, மற்ற தொகுதியில் விசிக எப்படி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுது? 8 தொகுதியில் திமுக வந்து அடிமட்ட லெவலில் பூத் ஏஜென்ட் வச்சு பெரிய ஒரு இயக்கம். சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவங்க வந்து ரொம்ப நுட்பமாக வாக்குகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு, ரொம்ப பலம் வாய்ந்த அமைப்பு. அதுவும் பூத் கமிட்டியில் வந்து இன்றைக்கும் நம்பர் 1 இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம். அவங்கக்கிட்ட நம்ம போட்டி போட முடியுமான்றதில் கொஞ்சம் கூட முடியாது. இதோட முழு உழைப்பையும் முழு கட்டமைப்பும் எங்கள் 8 தொகுதி அவங்க பண்ணுறாங்க. நாங்கள் நேரடியாக போய் களத்தில் பார்க்குறோம். அங்கே வந்து பரவலாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க இல்லையோ, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது சொந்த கட்சியாக சொந்த சின்னமாக பாவித்து அங்கே வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து மற்ற தொகுதிகள் எல்லாம் எப்படி நாங்கள் வேலை செய்யணும்னா, எங்கள் தலைவர் வந்து எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. இப்போ வந்து என்ன என் கூட சேர்ந்த அண்ணன் மணி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மூத்த நிர்வாகி அவர் என்னையும் வந்து இந்த அம்பத்தூர் பகுதிக்கு தேர்தல் மேலிட பொறுப்பாளராக அறிவிச்சிருக்கிறார். எங்களுக்கு கீழே வந்து மாவட்ட செயலாளர் ப்ளஸ் கட்சியினுடைய பொருளாளர், அப்புறம் இன்னொரு மண்டல செயலாளர் 3 பேரும் போட்டிருக்காரு. மொத்தம் 5 பேர் போட்டிருக்காங்க. இந்த 5 பேரில் வந்து 3 பேர் வந்து வேட்பாளரோட நெருக்கம் காட்டணும், வேட்பாளர் கொடுக்குற ஒர்க்கை வந்து பண்ணணும், கூட வந்து வாக்கு சேகரிப்புக்கான ஆட்கள் எல்லாம் அந்த பணியை அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த பகுதிகளில் அந்த பணியை அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ மேற்பார்வையாளராக எனக்கும் அண்ணன் மணிக்கும் என்ன ஒர்க்கை கொடுத்துருக்குறாங்கன்னா, இந்த மாதிரி பூத் கமிட்டியை எப்படி வந்து அவங்க பார்க்குறாங்க, பூத் மெம்பர்ஸை வந்து அப்படியே அவங்க செலக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க, அதெல்லாம் எங்களை கண்காணிக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து திமுக என்ன செய்தோ அதே கட்டமைப்பு நாங்களும் செய்கிறோம். இப்போ நாங்கள் வந்து இது பாருங்கள், இப்போ வந்து பூத் வாய்ஸாக அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இப்போ இது பாருங்கள், ஓகே, அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் எத்தனை வாக்குச்சாவடிகள், அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் எத்தனை வாக்குச்சாவடி இருக்குது, அதாவது எத்தனை பூத் இருக்குது, அந்த எத்தனை பூத்துக்கும் அந்த ஒரு வார்டில் எத்தனை பூத்து வருது, அந்த வார்டுக்கு 20 உதாரணத்துக்கு 20 பூத்து வருதில்ல, 20 பூத்துக்கு நாங்கள் 10 பேர் நியமிக்கிறோம். ஒரு பூத்துக்கு 2 பூத்துக்கு ஒருத்தர். அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கீழே ஒரு 3 பேர் பண்ணுறோம். அதாவது துல்லியமாக இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னார் இல்லைங்களா, 350 வாக்கு நீங்கள் வாங்குங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதில்ல. 350 வாக்கு வாங்கிட்டால வெற்றி தான். 350 வாக்கு வாங்கிட்டால வெற்றி தான். இப்போது எங்கள் தலைவர் எங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நாங்கள் ஒரு பூத்துக்கு 100 வாக்கு குறைஞ்சபட்சம் 50 வாக்கு ஒரு பூத்துக்கு நாங்கள் வாங்கணும். அப்போது 364 × 100 கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 36,000 ஓட்டை வந்து நாம் எப்படி வாங்கணும், திமுக அவங்க எப்படி செய்கிறாங்களோ அதே சிஸ்டத்தை நாங்கள் எங்கள் கட்சிக்கு சொல்லித்தரோம். அதனோட லிஸ்ட்டு ஃபுல்லாக நாங்கள் போட்டு வச்சு நாங்களும் வந்து வட்டச் செயலாளருங்களே, ஒவ்வொரு வட்டச் செயலாளரும் வந்து அந்த வட்டத்துக்கு மேலிட பொறுப்பாளர் தலைமை, மற்றெல்லாம் பூத்து லெவலில் வந்து அவங்க கண்காணிக்கணும். ஒரு கம்பல்சரி ஒரு வார்டுக்கு 2800 ஓட்டு நாங்கள் வாங்கணும். இப்போ 2800 × அம்பத்தூர் தொகுதி முழுக்க
இல்லை ஒரு வார்டுக்கு தான் 2800 ஓட்டு வரும். ஓகே. ஆமாம், இந்த கணக்கு பண்ணால் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 35,000 36,000 ஓட்டு வந்து துல்லியமாக எங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர் விசிகா தரப்புல வந்து ஆமாம் 36,000 விசிகா ஓட்டை வந்து விசிகா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ensure ஆமாம் பண்ணிருக்கீங்க. விசிகா தரப்பில் எங்களோட வேட்பாளர் மதிப்புக்குரிய டாக்டர் அண்ணன் பூர்ணிமா அவர்களுக்கு வந்து எங்களோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமே இந்த ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் கட்டமைச்சு வச்சுருக்கோம். நாங்கள் இதை பண்ணுறோம். உறுதியாக திராவிட முன்னேற்றக் கழகம் 8 தொகுதிக்கு வேலை செய்யுதுன்னா மற்ற தொகுதிக்கு நாங்கள் வேலை செய்யணும் இல்லையா? அவங்க என்ன செய்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன சொல்லித்தராங்களோ அதே தான் எங்களுக்கு சொல்லித்தராங்க. இன்றைக்கும் பூத் கமிட்டி எங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால தான் திமுக 2வது முறை ஆட்சி அமைக்கின்றது உறுதியாக சொல்கிறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ 8 தொகுதி அவங்க பண்ணுறாங்க, மற்ற நாங்கள் பண்ணலன்றது நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் ரெக்கார்டு வைஸாக நாங்கள் வச்சுருக்கிறோம். எங்கள் வேட்பாளருக்கு நாங்கள் என்ன வேலை செய்கிறோன்றது தெளிவாக தெரியும். இப்போ அம்பத்தூர், எங்கள் தொகுதி அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற எல்லா திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கும் நாங்கள் என்ன வேலை செய்கிறோம் டெய்லி கொடுத்துட்றோம். எவ்வளோ ஓட்டு கேட்டீங்க, எவ்வளோ பேரை பார்த்தீங்க, எவ்வளோ பேர் பார்த்தோம், நம்மக்கிட்ட எவ்வளோ வாக்கு வச்சுருக்குன்னு, ஆனால் இது எங்கள் தெரு, இது நான் இங்கே பார்த்துருவோம், இது எங்கள் பகுதி, எல்லாமே வேலை செய்கிறோம். இன்றைக்கி வந்து கூட்டணின்றது மறந்து வேலை செய்கிறோம். நான் நிஜமாக சொல்கிறேன். அது நீங்கள் நம்பலாம். நம்ம தலைவர் அன்புமணியெல்லாம் வந்து விமர்சனம் இருந்தார்ல, அதெல்லாம் வந்து சும்மா காழ்ப்புணர்ச்சியில் பேசுறது. இன்றைக்கி தோழமை மட்டும்தான் எங்கள் கண்ணுக்கு தெரியுது. கூட்டணி எங்கள் கண்ணுக்கு தெரில. உதயசூரியன் தான் எங்கள் சின்னம், பானை தான் தலைவர் ஸ்டாலினோட சின்னமாக இன்றைக்கி வேலை செய்கிறாங்க. இதே கம்யூனிஸ்ட் தோழருங்க, முஸ்லீம் லீக்கு, நம்ம தேமுதிக எல்லாருமே ஒரு அதான் சொன்னேன், தோழமை தான். கூட்டணின்றது ஒரு % கூட என் மைண்டில் இல்லை. எல்லாமே தோழமை இயக்கம் நம்ம தான். இன்றைக்கி கூட்டணி இருக்கிற எங்கள் 22 கட்சியுமே ஒரே தலைமையின் கீழ் தான் இயங்குது, தெளிவாக இயங்குது, வெற்றி உறுதியாக இருக்குது. ஆனால் ஒரு பின்னும் ஒன்று சோஷியல் மீடியாவில் இருக்கலாம். என்னன்னா விசிகா தொண்டர்கள், காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் வந்து திமுகவோட இணக்கமாக இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான். சும்மாப்பா இணக்கமாக இல்லைன்னா நான் ஒன்று சொல்கிறேன்னே, நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம் இல்லை, உனக்கு என்ன? போய் உன் கட்சி வேலையை பாரு. நீ ஓட்டு எப்படி வாங்குறோமோ நீ வாங்கிக்கோ. திமுகவுக்கும் விசிகாவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, இவங்க இல்லை, அப்படி இல்லை, அதுக்கு ஒன்றும் அது இப்போ தேவையாது உனக்கு? எல்லாருக்கும் தான் கேட்குறேன். இணக்கமாக இல்லைன்னா இது மக்களுக்கு வந்து திசை திருப்புற ஒரு வேலை, மக்களை குழப்புற ஒரு வேலை. அப்போ அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. அந்த ஒற்றுமை வந்து சதைஞ்சு போச்சுன்னா தலைமை எப்படி சரியாக இருக்கும்? அதனால அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்ற ஒரு பிம்பம் தான். இதை பாருங்க, இன்றைக்கி வந்து ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்ற பகல் கணக்கான நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த நேர்காணல் மூலிமா நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் மதசார்பற்ற கூட்டணி 2வது முறை ஆட்சி அமைத்தே தீரும், அமைக்கும். இது உறுதி. ஏன் நான் உறுதின்னு சொல்கிறேன்னா, தலைவர் விஜய் தாவேக்கா அந்த கட்சி எவ்வளோ அதிகமான வாக்கு வாங்குதோ அந்த வாக்கு ஃபுல்லாகவே திமுகவை 1% பாதிக்காது. அது யாருடைய வாக்கு வாங்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெருசாக ஒரு வாக்கு நான் சொல்லிடுறேன். அந்த வாக்கு வந்து எந்த கட்சியுமே பாதிக்காது, குறிப்பாக எங்களை பாதிக்காது. ஏன்னா இன்றைக்கி வாக்கு வங்கியில் வந்து 34-35% மேலே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி இருக்குது. நிலையான வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே இருக்குது. அப்போது அவங்கள தவிர்த்துட்டு நாங்கள் 20-22 பேர் கூட்டணியில் இருக்கோம். அப்போ எங்கள் வாக்கெல்லாம் எங்கே போகிறது? அப்போது விஜயோட தாக்கம், விஜயோட வாக்கு பிரிவுலாம் ஒன்றுமே பண்ண முடியாது, சத்தியமாக ஒன்றும் பண்ண முடியாது. இந்த உறுதியான தெளிவான முடிவுகளால் தான் நாங்கள் நம்பிக்கையாக செயல்படுறோம். அடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான், அதை சார்பற்ற கூட்டணி தான் வரும். விஜய் பிரிவால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. விஜய்க்கு வந்து அவங்க ரசிகர், ஒரு ஆதரவாளருங்க இன்றைக்கி புதிய தலைமுறை வாக்கு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கூட போட்டோமே. இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க சர்வேல வந்து இவங்க வராங்க அவங்க வரமாட்டாங்கன்னு சர்வே சொல்லுதில்ல, இதே சர்வே தானே எதில் எடுத்துக்கணும் லைனாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி நோக்கி போயிட்டு சொல்லி வருது. என்ன ஒன்றுன்னா பெரும்பான்மையாக, அதாவது 50,000 ஓட்டு 1 லட்சம் ஓட்டு லீடிங்கில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் வெற்றி உறுதி 10,000 20,000 இந்த மாதிரி தான் வருமே தவிர, ஆனால் உறுதியாக வந்து திமுக ஆட்சி இழக்கிறதுக்கான 1% வாய்ப்பு கூட இல்லை. ஆட்சி அமைக்கிறதுக்காக 100% வாய்ப்பு இருக்குது. சார், சமீபத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தை திருவள்ளூர் நோக்கி விஜய் அவர்கள் பண்ண அந்த பிரச்சாரத்தின் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
திருமணமான ஜோடியை வந்து வண்டியில் ஏற்றுறாரு. அதுக்கப்புறமா அந்த வண்டி நகர்றப்ப அம்பேத்கர் ஃபோட்டோவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. விஜய் வாங்க வேற அந்த ஃபோட்டோவை கொண்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் எப்படி பார்க்க முடியுது? ஏன்னா சமீபத்தில் வந்து பல இடங்களில் பிரச்சாரங்களின் போது அஜித் விஜய் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோக்கள், ரஜினி விஜய் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோக்கள், மற்ற சமுதாய தலைவர்களோட ஃபோட்டோக்கள்லாம் வந்து கொடுத்தாங்க. அதெல்லாமே அவர் வாங்கியிருந்தார். அம்பேத்கர் ஃபோட்டோவை அவர் வாங்கலை. இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கப்படுமா, இல்லை சும்மா மேபி வாங்காமல் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுமா? அதுதான் சொல்லணும். பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட வந்து அறிவாளி எப்படி ஏற்றுப்பான்? புரியுதா? பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட அறிவாளி எப்படி ஏற்றுப்பான்? புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை வந்து பயன்படுத்துறதே தேர்தல் காலங்களில் தப்பு. அதில் வந்து சட்டத்தில் இடம் இல்லை. ஆனால் எல்லா கட்சியும் பெரும்பாலும் வந்து அவங்களோட அந்த போஸ்டர்ஸில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. போஸ்டரில் யூஸ் பண்ணிக்கலாங்க. அம்பேத்கர் பேரை சொல்லி அம்பேத்கர் படத்தை பயன்படுத்தி யாரும் வாக்கு சேகரிக்க கூடாது. இது முதல்ல. ரெண்டாவது, அந்த பிரச்சாரத்தில் இங்கே எத்தனை கொடுக்குறான் தெரியுமா? அதுதான் சொல்லுங்க. இதெல்லாம் பைத்தியக்கார கூட்டம். புரட்சியாளர் அம்பேத்கரை வந்து ஒருத்தர் அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, விஜய் வந்து சனாதனத்தையே தூக்கி பிடிக்கிறார், மறைமுகமாக தூக்கி பிடிக்கிறார். ஒரு வகையில் விஜய் பண்ணது எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் படம்லாம் விஜய் கையில் இருக்கிற எந்த தகுதியும் இல்லை. இந்த தகுதியை விஜய் இழந்துட்டார். இன்றைக்கி நேற்று வந்து எனக்கு அம்பேத்கர் வந்து கொள்கை தலைவர்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் என்ன அம்பேத்கரை பற்றி தெரியும்? இதை நான் கடுமையாக இது என்ன கண்டிக்கிறது? முதல்ல கூட்டத்தில் அந்த படத்தை எடுத்துன்னு போனதே தப்பு. அதான் சொன்னேன், இந்த பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட வந்து ஒரு அறிவாளி எப்படி ஏற்றுப்பாங்க? முதல்ல அங்கே எடுத்துன்னே போகக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு 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 கண் துடைப்பு நாடகம். அங்கே எவனோ சொல்லி கொடுத்துருப்பான், எனக்கு அம்பேத்கர் படத்தை நீ கொடுங்க, அப்போ வந்து தலித் வாக்குகள்லாம் கொஞ்சம் இங்கே வாங்க முடியும். அப்போது இப்போ விஜய் வந்து பெரிய புரட்சியாளர், அவர் வந்து பெருசாக தூக்கி பிடிச்சவன்ட்டு ஒருத்தர் எடுத்து இங்கே படத்தை கொடுத்துட்டான். அது அவர் வாங்கலை. ஆனால் வந்து இவருக்கு கொள்கை தலைவர் அம்பேத்கர். மும்மத கடவுள்கள் இருக்கிற ஃபோட்டோலாம் வாங்கியிருந்தாரு. பைபிள் வாங்கியிருந்தாரு. இதெல்லாமே வாங்கியிருந்தவர் அம்பேத்கர் ஃபோட்டோ. அதை தான் சொல்கிறேங்க. இன்னைக்கு விஜய் கொண்டுட்டு போகிறதே வந்து ஆர்எஸ்எஸ் சனாதன அரசியல். புரியுதா? இன்றைக்கி வந்து எல்லாமே ஒரே முகத்தை சுருட்டி அப்படி வச்சுருக்குறாங்க. எப்படி என்டிஏ கூட்டணி அப்படின்னு. அந்த இது விஜய் நான் என்டிஏ கூட்டணி வந்து அதிகாரப்பூர்வமாக தான் இல்லை. மற்றபடி அவரும் என்டிஏ தான். ஆனால் என்டிஏ அணி வந்து ரெண்டு விதமாக பிரிஞ்சு வேலை செய்யுது. ஒன்று விஜய் தலைமையில், ஒன்று எடப்பாடி தலைமையில். விஜய் தலைமையில் இருக்கிற அணி வந்து கிறிஸ்தவரையும் இஸ்லாமியர் வாக்குகளையும் திமுகவுக்கு போகக்கூடாது, மதசார்பற்ற கூட்டணி போகக்கூடாதுன்றது கவனமாக அதை நீங்கள் அப்படியே பிடிங்கி வச்சிங்கன்றது ஒரு பார்ட் விஜய் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த அணி வந்து நேரடியாக அவங்க வந்து அரசியல் ரீதியான தாக்கங்கள், அதாவது அதிமுக வந்து திமுக மேலே போதில்லை. அதான் இந்த என்டிஏவோட ரெண்டு முகம், ஒன்று விஜய், ஒன்று எடப்பாடி. ஆமாம், இவங்க வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் படம் வந்து அந்த பைத்தியக்கார கூட்டத்தில் எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுங்களா? இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி ஒரு நடிகன் நாடாள துடிக்கிற ஒரு நடிகன் நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தை எழுதின ஒரு படத்தை புறக்கணிக்கும் போது இந்த மக்கள்லாம் அவங்கள தூக்கி எறியணும். கண்டிப்பாக செய்வாங்க. என்ன தலித் மக்கள் வந்து எல்லாமே விஜய் கட்சியில் இருக்கிறதுனால விஜய் ஒன்றும் அம்பேத்கர் வந்து தூக்கி பிடிக்கணும்னு எந்த அவசியம் இல்லையே. அதை தானே அவர் வெளிப்படுத்தினார். விஜய் அதை தானே வெளிப்படுத்தினார். அம்பேத்கர் வந்து ஒரு பொக்கிஷங்க. அது சினிமா நடிகை கையில் போய் மாட்டின்னு இருக்குது. அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஒருவேளை அந்த படத்துக்கோ ஏதோ சேதம் ஏற்பட்டிருந்தா வேறு மாதிரியான வன்முறையை வந்து விஜய் சந்திச்சிருப்பார். நீ நான் சொல்கிறேன், விஜய் வேறு மாதிரியான வன்முறையை சந்திச்சிருப்பாங்க. அது தவறுங்க. அது ரொம்ப கண்டிக்கிறோம். இதை பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்து போனது ரொம்ப தப்பான செயல் தான். ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களோட பண்ணால் நேற்று உங்களோட நன்றி. நன்றி.